வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 1st மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். காம்டி மற்றும் காப்பி பை எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். தியோதானி மற்றும் கேனோ எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். பைகா மற்றும் பாக்வா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். கவுடி எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, திமாசா, காசி, குக்கி, லக்கர், பாவி மற்றும் ரபா. மதன் மோகன் மாலவியா மற்றும் அடல் பிகாரி வாஜ்பாய் பாரத ரத்னா விருது 2015ஆம் ஆண்டு வாங்கியிருக்காங்க. கபீர், சபாத், பிஜாக், தோஹா, ஹோலி மற்றும் பெக்தால் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. மையத்திற்கு எஞ்சிய அதிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1905ஆம் ஆண்டு பனாரஸ்ல கோபாலகிருஷ்ண கோகுலே தலைமையில நடந்துச்சு. மதுசூதனன் ரே ஹிந்து தேச பக்தர் அப்படிங்கிற செய்தித்தாள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பாங்புய் மிசோரத்தின் மிக உயரமான சிகரம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 1975 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. மாநிலங்களில் சட்டமன்ற கவுன்சில்களை ஒழித்தல் அல்லது உருவாக்குதல் அப்படிங்கிற விஷயத்த சரத்து 169ல சொல்லியிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறையின் முதல் அமைச்சர். தாமர் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலாநாத் சகாய் தலைமையில நடந்துச்சு. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் முதல் பெண் தலைவர் யார்? மரியம் நவாஸ். 2023 ஜிடோ பிர்லா விருது பெற்றவர் யார்? அதிதி செந்தே. FATF இன் சாம்பல் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட நாடு எது? ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். எந்த மாநிலம் தனது முதல் ரயில் நிலையத்தை சமீபத்தில் திறந்து வைத்தது? சிக்கிம். சாலை பாதுகாப்பு 2023க்கான உலகளாவிய நிலை அறிக்கையை பின்வரும் அமைப்புகளில் எது வெளியிட்டது? உலக சுகாதார அமைப்பு. லோக்பால் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அஜய் மணிக்கராவ் கான்வில்கர். இந்த லோக்பால் அப்படிங்கிறது இந்தியால லோக்பால் சட்டம் மூலமா 2013ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ராஜேஷ் ராய் இந்தியன் டெலிபோன் இண்டஸ்ட்ரீஸ் உடைய தலைவர். ஹரிலால் சமரியா மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர். ஹிதேஷ் மக்வானா இந்திய சர்வைவர் ஜெனரல். ஜனார்த்தன் பிரசாத் இந்திய புவியியல் ஆய்வின் தலைவர். பிரீத்தி அகலாயம் IIT சான்சிபாருடைய இயக்குனர். உலகளாவிய அறிவுசார் சொத்து குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? சோ நம்ம இந்தியா 42வது இடத்தை பிடிச்சிருக்கோம். சோ மொத்தம் 55 நாடுகள்ல நம்ம 42வது இடத்தை பிடிச்சிருக்கோம். அப்ப முதல் இடத்தை எந்த நாடு பிடிச்சிருக்குன்னு பார்த்தா அமெரிக்கா, 2வது UK. உலகளாவிய பசி அட்டவணையில 111. உலக பத்திரிகை சுதந்திர குறியீடுல நாம 161வது இடத்தை பிடிச்சிருக்கோம். உலக பாலின இடைவெளி குறியீடுல 127. உலகளாவிய அமைதி குறியீடு 126. அது மட்டும் இல்லாம உலக மகிழ்ச்சி குறியீடுல நாம 126வது இடத்தை பிடிச்சிருக்கோம். ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல 80. உலக திறமைகள் தரவரிசை 56. குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல 40. உலகளாவிய ஓய்வூதிய அட்டவணையில 45. ஊழல் உணர்தல் குறியீடுல 93. உலக வங்கியின் லாஜிஸ்டிக் செயல்திறன் குறியீடுல 38. ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய மசூதி எங்கு திறக்கப்பட்டது? ஆப்பிரிக்காவுடைய மிகப்பெரிய மசூதி அல்ஜீரியா நாட்டுல ரீசெண்டா திறந்து வச்சிருக்காங்க. இந்த மசூதியோட உயரம் மொத்தம் 265 மீட்டர். செக் குடியரசு நாடு உலகின் மிக நீளமான தொங்கு பாலம் ஸ்கை பிரிட்ஜ் 721 அறிமுகப்படுத்தி இருக்காங்க. மிக நீளமான பயணிகள் ரயிலை இயக்கி உலக சாதனை படைச்சிருக்காங்க சுவிட்சர்லாந்து. 5000 ஆண்டுகள் பழமையான மரத்தை உலகின் பழமையான மரமா அறிவிச்சிருக்காங்க சிலி நாடு. உலகின் மிகப்பெரிய நியூட்ரினோ கண்டறியும் தொலைநோக்கி ட்ரிடன் சீனா நாட்டுல அமைஞ்சிருக்கு. உலகின் மிகப்பெரிய பனிப்பறை A23A அண்டார்டிகால கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய சூரிய மின் நிலையம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் திறந்து வச்சிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய அணுக்கரு இணைவு உலை JT-60SA ஜப்பான் நாடு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தோஸ்தி 16 என்ற முத்தரப்பு கடல்சார் பயிற்சி நடத்திய நாடு எது? இந்த பயிற்சி நடத்திய நாடு மால்தீவ்ஸ். மாலத்தீவு ரீசெண்டா இந்த பயிற்சி நடத்தியிருக்காங்க. இதுல மாலத்தீவு, இந்தியா மற்றும் இலங்கை மொத்தம் 3 நாடுகள் பங்கேற்பாங்க. ஆனா தோஸ்தி 16 அப்படிங்கிற கடல்சார் பயிற்சி முதல் முறையா
இந்திய நாடும் மால்தீவ் நாடும் 1991 அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா இதுல இலங்கை நாடு 2012 தான் வந்து சேர்ந்தாங்க. கருட சக்தி மற்றும் சமுத்திர சக்தி இந்தியா மற்றும் இந்தோனேஷியா நடத்துற கூட்டு பயிற்சி. வீர் கார்டன் மற்றும் ஷயர் கைஜுன் இந்தியா மற்றும் ஜப்பான். தர்காஷ் சல்வே கடல் டிராகன் இந்தியா அமெரிக்கா. ஆல்மோகத் ஆல் ஹிந்தி இந்தியா சவுதி அரேபியா. ஜாயத் தல்வார் மற்றும் பாலைவன சூறாவளி இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். சதா தன்சிக் இந்தியா மற்றும் சவுதி அரேபியா. சாந்தி பிரயாஸ் 4 காத்மண்டு. தமிழகத்தில் இஸ்ரோவின் 2வது விண்வெளி நிலையத்தை திறந்து வைத்தவர் யார்? நரேந்திர மோடி ரீசெண்டா திறந்து வச்சிருக்காங்க. இந்த விண்வெளி நிலையம் தமிழ்நாட்டுல குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்கு. சோ இதுல அமைக்கப்படுறத சொல்லியிருக்காங்க. இந்த விண்வெளி நிலையத்துக்காக மொத்தம் 950 கோடி ஒதுக்கி இருக்கதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மாநிலம் அகஸ்திய மலைய 5வது யானைகள் காப்பகமா அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய முதல் யானை இறப்பு தணிக்கை கூட்டமைப்பு தமிழ்நாட்டுல திறந்து வச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் போலீஸ் ட்ரோன் பிரிவு அறிமுகப்படுத்தின மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவின் முதல் ட்ரோன் பொது சோதனை மையம் தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யானை பாதுகாக்க எட்டமேடு டு வாழையாற்றுல செயற்கை நுண்ணறிவு அமைப்பை தொடங்கியிருக்காங்க தமிழ்நாடு. கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தின் கீழே கிராம பஞ்சாயத்துகளுக்கு 12,000 ஸ்போர்ட்ஸ் கிட்ட, அதாவது விளையாட்டு கருவிகளை வழங்கியிருக்காங்க. நீல் வாக்னர் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். அவர் எந்த துறையை சேர்ந்தவர்? கிரிக்கெட். நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரரான நீல் வாக்னர் அவரோட ஓய்வா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதே மாதிரியே கேரி பேலன்ஸ், ஷப்னிம் இஸ்மாயில், நகிதா கான், தமீம் இக்பால், மனோஜ் திவாரி, அலெக்ஸ் ஹெல்ஸ், ஸ்டீஃபன் பினின், வஹாபினின், அலெக்சர் குக், ஷெர்னரின் டிப்போச், அப்புறம் சுனில் நரேன். இந்திய ஹாக்கி வீரர் பிரேந்தர் லக்ரா, எஸ்வி சுனில், டீப் கிரேஸ் எக்கா. டென்னிஸ் வீராங்கனை செரினா வில்லியம்ஸ், ரோஜர் ஃபெடரர். கால்பந்து வீரர் கரேட் பெல், ஹியூகோ லோரிஸ், ரஃபேல் வரைன், அப்புறம் செர்ஜியோ ராமோஸ், ஸ்லாட்டன் இப்ராஹிமோவிக்.